ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற 5th அண்ட் ஃபைனல் T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக 4 மேட்சஸ் முடிஞ்சிருக்கு. அதில் 3 இந்தியா வின் பண்ணிட்டாங்க. சீரியஸ் வந்து இந்தியா வின் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து 50 T20 பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஆறுதல் போட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இந்த மேட்ச்சில் யார் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, யார் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் ப்ரிவியூ தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் நம்ம வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் வச்சு தான் நடக்குது. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் 2 February ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 7 மணிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸில் வந்து கேப்டன் சாய்ஸு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். செலக்டட் பிளேஸ், அதாவது கம்மியான பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு இந்த மேட்ச்க்கு முக்கியமான பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பிளேஸ் வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது நல்லாவே ஒரு 80% அக்யூரஸியில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஆகிட்டு இருக்கு. ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். ஸோ இந்த கிரவுண்டில் லாஸ்ட்டாக இந்தியா ஸ்ரீலங்கா 3rd January பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயருக்கு முந்தினே. ஸோ இந்தியா பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பவுண்டரிஸு, பிச்சு பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், பேஸ் பவுலர்ஸ்க்கு டீசென்ட் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ட்ரெடிஷ்னலி வான்கடை விக்கெட்டில் நிறைய ஐபிஎல் கேம்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ரெட் சாயில் விக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட் எதுவும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் டீசென்ட் சப்போர்ட் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 200 ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் அடிக்கிறாங்கன்னா செகண்ட் பேட் பண்ணுற டீமு அதை சேஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் பேட்டிங்க்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த வெனியூவில் இன்டர்நேஷனல் T20 8 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 3 பேட்டிங் ஃபஸ்ட்டும் 5 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 150 கீழே ஒரு முறை, 150லேருந்து 169 ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்டாக இருக்குது. 170லேருந்து 189 2 முறை, 190க்கு மேலே 4 முறை அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் வந்து ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் பால் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பாருங்கள் தெரியுது, 180 to 200 அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஹை ஸ்கோர் 240க்கு இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட் இழந்திருக்காங்க. லோ ஸ்கோர் வந்து ஸ்ரீலங்கா 135க்கு 7 விக்கெட் ஆகியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 4 கேம்ஸில் ஃபஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்சும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச் சேஸ் பண்ண டீம், 4th மேட்சும் சேஸ் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சேசஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குவிக்காக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 கேம்ஸில் 32 விக்கெட் ஸ்பேஸ் பவுலர்ஸ்க்கும் வெறும் 8 விக்கெட் தான் ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போது லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸ் T20ஸில் இந்த கிரவுண்டில் எப்படி பிச் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன், எந்தெந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸுக்கு 10 விக்கெட், ஸ்பின்னர்ஸ்க்கு 3 விக்கெட் அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விழுந்திருக்கு. செகண்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் பேஸுக்கு 9 விக்கெட், ஸ்பின்னர்ஸ்க்கு 2 விக்கெட் தான். தேர்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேஸ் 9 விக்கெட், ஸ்பின்னர்ஸ்க்கு 2 விக்கெட். தென் லாஸ்ட்டாக 4th மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 4, ஸ்பின்னர்ஸ்க்கு 1 விக்கெட். இந்த ஒரு மேட்ச் வந்து யாருக்குமே மறக்காது. ஸோ T20 வேர்ல்டு கப் 2016 செமிஃபைனல் மேட்ச் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ப்ளே பண்ணாங்க. ஸோ இதில் விராட் கோலி தான் அந்த ஒரு விக்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருப்பார். மீடியம் பேஸ், பட் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இந்த கிரவுண்ட் பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸ்பின்னர்ஸ்க்கு ஏதாவது ஒரு இன்னிங்ஸில் நீங்கள் ஒரு ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. பட் இந்தியன் டீம் வந்து 3 மெயின் ஸ்பின்னர்ஸ் வந்து ஆடுறாங்க. 12 ஓவர்ஸ் வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த மேட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் சம் விக்கெட்ஸ் கிடைக்கும். பட் பெருசாக கேப்டன் அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் வரமாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கு 32 விக்கெட்ஸில் ரைட் ஆம் ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 9 விக்கெட்டும், இனிஷியல் ஸ்விங்கு டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 14 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. பார்ட் டைம் பவுலர்ஸ் மாதிரி போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 4 விக்கெட்ஸும், லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ 8 விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸில் லெக் பிரேக் 2, லெஃப்ட் ஆம் சைனா மேன் 3, ஆஃப் பிரேக் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சைனா மேன் எந்த பவுலரும் ப்ளே பண்ணல. லெக் பிரேக், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ், ஆஃப் பிரேக் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ ஹெட் ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லாம் பார்க்குறது தான். ஸோ இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 16 முறையும், இங்கிலாந்து வந்து 12 முறையும் பார்த்திங்க அப்படின்னா 28 போட்டிகளில் இந்த 2 டீமும் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போது பிளேயர்ஸோட ஒரு பிளேயிங் 11 ஃபஸ்ட்டு இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா தான் ஓப்பனிங்கு. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், அஸ்தீப் சிங்,
ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்தியா டீம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயிங் லெவனாக தெரியுது. ஸோ இதில் யாரெல்லாம் வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு, யாருக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நியூ பிளேயர்ஸான பெஞ்ச் பிளேயர்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கன்ஃபார்ம் ஹர்ஷித் ராணா லாஸ்ட் மேட்ச்சு கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபேயை ரிப்ளேஸ் பண்ணி, சிவம் துபே பேட்டிங்கில் ஒரு 50+ அடித்த ரீசனுக்காக லாஸ்ட் பாலுக்கு முந்தின பால் ஒரு தலையில் வாங்கிட்டார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங்குள்ளே ஹர்ஷித் ராணா வந்திருந்தாரு, ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியாக போயிருந்தது நம்ம ஃபேண்டசிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா. அதனால் பெரிய ஒரு ட்ராபேக், அவர் 3 விக்கெட் எடுத்திருந்தார் ஹர்ஷித் ராணா 11க்குள்ளே வந்து. ஸோ அந்த மாதிரி இருந்த ரீசனுக்காக இந்த மேட்ச்சு டெஃபினட்டாக ஹர்ஷித் ராணா ப்ளே பண்ண போகிறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா இந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. ஸோ இந்த 5 பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிளேயர்ஸ் பவுலர்ஸாக இருக்காங்க. ஸோ இதில் நான் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ஹர்ஷ்தீப் சிங்குக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஹர்ஷித் ராணா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஷமி ஹர்ஷித் ராணா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியன் டீமில் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் வந்து ஹர்ஷ்தீப் சிங் ப்ளே பண்ணாலும் இந்த 2 ஸ்பின்னர்ஸில் ஒருத்தரை ஸ்கிப் பண்ண போகிறாங்க. நம்ம அக்ஷர் பட்டேல் கூட வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஸ்பின்னர்ஸில் ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஹர்ஷித் ராணாவை உள்ளே எடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. பேட்டிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இது மும்பை கிரவுண்டு. ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஹோம் பிளேயர்ஸில் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் மிடில் ஆர்டரில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வைஸாக எப்படி இம்பார்ட்டன்ட் பிக் அப்படிங்கிறத நம்ம பர்சன்டேஜ் வைஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சஞ்சு பர்சன்டேஜ் வைஸாக ட்ராப் ஆகிருக்காரு. இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆக முன்னக்கூட்டி 84-86% பிக் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ 39% தான் ட்ரை பண்ணுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு. 26-5-3-1 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டே பை டே அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது அகெயின்ஸ்ட் இங்கிலாண்டு. ஸோ இந்த கிரவுண்டு ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் இவர் மினிமமாக ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் சாம்சன் பேட்லேருந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ரொம்பவும் கம்மியான பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு டபுள் ஆப்ஷனில் சாம்சன் ஒரு பெஸ்ட்டு பிக்கு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க இந்தியா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மஸ்ட்டாக அவங்க டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. அடுத்தது அபிஷேக் சர்மாவை 80% பிக் பண்ணியிருக்காங்க. செம பிக். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இவரோட கையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஓவர்ஸ் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அக்ஷரை ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவரோட பவுலிங்கில் ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டிங்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நியூ பாலில் இந்த கிரவுண்டில் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து பேட்டுக்கு வரும். அதுவும் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க இந்தியா அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் யூஸ்டு ட்ராக்காக இருக்கும். பால் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக சீம் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அப்போது குறிப்பாக அபிஷேக் சர்மா நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது பவர் பிளேயில். செகண்ட் பேட்டிங்கில் அபிஷேக் சர்மாவும் மஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். திலக் வர்மா லாஸ்ட்டு 2 இன்னிங்ஸாக ஃப்ளாப் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுக்கு முன்னாடி அவரோட ஆவரேஜ் எல்லாமே வேறு. பட் லாஸ்ட்டு மேட்ச்சு ஒரு தேவையில்லாத ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விக்கெட் பேருக்கு சஞ்சு சாம்சனோட விக்கெட் பேருக்கு ஃபஸ்ட்டு பாலே ரவுண்ட் தி ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா கவர்ஸில் 6 அடிக்க ட்ரை பண்ணி 3rd மேனில் கேட்ச் ஆகிட்டு போயிருந்தார். பட் இது அவரோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ்க்காக லாஸ்ட் 3 இயர்ஸாக எக்கச்சக்க ரன்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸுமே திலக் வர்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மேட்ச்சு திலக் வர்மா அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவுக்கு இடையே மினிமமாக ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் அது எவ்வளோ கூட போகலாம், 80, 90, 100 கூட போகலாம். பட் நான் வந்து ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பேருக்கும் இடையே இந்த மேட்ச்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 26% இந்தியன் டீமோட கேப்டன் ஸ்கையை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணி தூக்கியிருந்தாங்க. இந்த சீரீஸில் சஞ்சு சாம்சன் எப்படி அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறோ அதே மாதிரி தான் ஸ்கை. பட் ஸ்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லாஸ்ட்டு ஒரு 10 மேட்சஸாகவே ஃபார்மில் இல்லை அப்படிங்கிறத காட்டிகிட்டு இருக்காரு. இந்த கிரவுண்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சமான கிரவுண்டு. ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க, ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுறவங்க இந்த மேட்ச்சுக்கும் இவரை ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இவர் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைனலில் கிரீஜியனே டார்கெட் பண்ணி அடிக்கிற ரீசனுக்காக அவுட் ஆயிருக்காரு. ஸோ இது பேட்டிங் ட்ராக்கு நல்லா பேட்டுக்கு வரும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சு ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூரியகுமார் யாதவுக்கு ஒரு விசிஆர் கேப்டன் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கிராண்ட் லீக் மட்டும். அடுத்ததான் ஹர்திக் பாண்டியா 93% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்ரேட் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு. நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணியாச்சு. வெனியூவில் இன்டர்நேஷனலில் 2-3 மேட்ச் கிட்ட ஆடிருக்காரு. 33 ரன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணிக்கலாம். இவரும் ஒரு மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் தான். ஸோ இந்த 3 பிளேயர்ஸ்க்கும் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக சிவம் துபே, இது வந்து இவரோட ஹோம் கிரவுண்ட், மும்பை பாய், லோக்கல் பாய். ஸோ இந்த மேட்ச் வந்து ஆட போகிறாரா 11ல், ஏன்னா நேற்று அடிப்பட்டது. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட சாட்டர்டே வந்துட்டு நான் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன்.
இருக்கேன். நாளைக்கு சண்டே. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் இவருக்கு அந்த ஒரு விஷயம் சரியாகிருக்கு அப்படின்னா மட்டும்தான் இவரை 11ல் ஆட வைக்க போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து இவரோட பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷித் ராணா வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஹெட் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆடி 5 விக்கெட், வெனியூல் ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட் ஆயிருக்கார் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சிவம் துபே மஸ்ட் பிக்கு. குறிப்பாக ஆடில் ரசீதை லாஸ்ட் மேட்ச் எப்படி ஆட போகிறாருங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஒரே ஓவரில் டார்கெட் பண்ணி ஒரு 2 6 ஒரு 4 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆடில் ரசீத் போலிங்கில் அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச்சுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க இந்தியா அப்படின்னா சிவம் துபே மஸ்ட் பிக்கு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து ரிங்கு சிங் 19% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக நீங்கள் வந்துட்டு இனிஷியலாக விக்கெட் போகும். இப்போ லாஸ்ட் மேட்ச் 12 for 3 1.4 overs சம்திங் 2 overs நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கையில் ரிங்கு உள்ளே வந்தார், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருந்தார். மற்ற பேட்ஸ்மேன் வரக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு ஒரு 28 பால் ஆடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நியூ பாலில் அந்த ஆப்போசிட் டீம் போடக்கூடிய ப்ரெஷரை கம்ப்ளீட்டாக எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு 28 பாலுக்கு 30 அப்படிங்கிறது ரன் பால் அப்படின்னு இருந்தாலும் அவரோட வந்த சிச்சுவேஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீமுக்கு கையில் மேட்சை கொடுக்காம அந்த ஒரு 30 பால் ஆடி கொடுத்த ரீசனுக்காக தான் ஹர்திக் பாண்டியாவால் அப்படி பேட்டை ஈஸியாக வீச முடிஞ்சுது. சிவம் துபேயால் வந்த ஃபர்ஸ்ட் பாலில் வந்து டார்கெட் பண்ணி ஆட முடிஞ்சுது. அதுக்கு ஒரு செட்பேக் அமைச்சு கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கு. ஃபேண்டசிக்கு எப்போவுமே சேஸில் இவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் அக்ஷர் பட்டேலை 54% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடி 31 அடிச்சிருக்காரு. ஸோ இவரோட பவுலிங் டைப்பு இந்த கிரவுண்டில் நியூ பாலில் சூட்டபிள் ஆகும். இப்போ இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் ஃபில் சால்ட் அவர் கூட ஒரு ரைட் ஹேண்ட் ஓப்பனர் டக்கெட் இல்லாமல் ரைட் ஹேண்ட் இறங்குறாரு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கை ஃபஸ்ட் ஓவர் ஆர் செகண்ட் ஓவர் கூட இவருக்கு கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மேட்ச் இந்த கிரவுண்டில் ஆடி 31 பேட்டிங் செகண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அக்ஷர் பட்டேல். ஸோ செகண்ட் பவுலிங்கில் அக்ஷருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஹர்ஷ்தீப் சிங் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரவி பிஷ்னாய் ஒரு லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 24% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் 6 மேட்ச் ஆடி 5 மேட்ச் ஆடி 6 விக்கெட்டு. வென்யூவில் இது வரைக்கும் விக்கெட்ஸ் எடுக்கல, ப்ளே பண்ணதும் கிடையாது. ஐபிஎல்ஸ்லுமே இந்த கிரவுண்டில் பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட்ஸ் எடுத்தது கிடையாது. பட் டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக ஆடி இருக்காரு 50 overs கேமில். பட் இருந்தாலும் ரேராக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுலிங் ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார். இன்கேஸ் செகண்ட் பவுலிங் போனால் கூட ரொட்டேஷனில் போங்க. சக்கரவர்த்தி ஆர் பிஷ்னாய் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சக்கரவர்த்தி 88%. ஸோ எல்லா மேட்சுமே விக்கெட் இப்போ நம்பர் 5லேருந்து நம்பர் 4க்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது T20 ரேங்கிங்கில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா T20ஸில் 17 மேட்ச்சில் 31 விக்கெட், எக்கனாமியும் கம்மி. பட் இந்த கிரவுண்டு வந்து பேஸ் பவுலர்ஸுக்கு தான் லாஸ்ட் மேட்ச் இங்கே நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவரோட ஸ்பெல்லில் இவர் போட்ட 3 ஓவரில் விக்கெட் எடுக்கலை. அந்த லாஸ்ட் ஓவரில் ஹாரி ப்ரூக் அடித்த அந்த ஒரு ஃபால் ஷாட், அடுத்ததாக பிரைடன் கர்ஸ் வந்து 2வது பால் தேவையில்லாத ஒரு ஸ்லாக் ஸ்வீப், இந்த 2ல் தான் அவருக்கு அந்த 2 விக்கெட் கிடச்சிது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த மேட்சுக்கு ஹை ரிஸ்க் இருக்கக்கூடியவங்க பிஷ்னாயை உங்கள் டீமில் ட்ரை பண்ணிவிட்டு வருண் சக்கரவர்த்தியை ஸ்கிப் பண்ணுங்கள். மெகாஜியில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் பவுலர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா தான் பவுல் பண்ண போகிறாங்க. ராணா 11ல் ஆடினார்னா நம்பர் 3 இல்லை நம்பர் 4th ஓவர் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சக்கரவர்த்தி 5th or 6th ஓவர் போகிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. டெத்து ஹர்ஷ்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா தான் பவுல் பண்ண போகிறாங்க. ராணா ப்ளே பண்ணால் அவரும் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸில் சுந்தர், ஜுரல், ஹர்ஷித் ராணா, ஷமி, ரமன்தீப் சிங். ஸோ இதில் ரமன்தீப் சிங்குக்கு இந்த கிரவுண்டில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ்க்காக நிறைய மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. மற்றபடி கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை. பட் ஹர்ஷித் ராணா அந்த மேட்ச்சுக்கு 11ல் கன்ஃபார்ம் ஆட போகிறாரு. ஒரு மஸ்ட் பிக் அப்படின்னே சொல்லுவேன். ஃபஸ்ட் பவுலிங் ஆர் செகண்ட் பவுலிங் போத் இன்னிங்ஸுமே குறிப்பாக நீங்கள் வீசி அளவுக்கு ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி ஹர்ஷித்திட்ட அதிகமாகவே இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸும் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேஸோட பேட்டில் சஞ்சுவா ஆர்ச்சர் மட்டும்தான் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காருன்னு பார்க்கல. புதுசாக வந்த ஷான் மஷூதும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருந்தார். அபிஷேக் சர்மாவும் ஆடில் ரஷீத் 2 முறை, பிரைடன் காஸ் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. திலக்க ரஷீத் 1 முறை, ஷான் மஷூத் 1 முறையும், சூரியகுமாரை எல்லாருமே நிறைய முறை அவுட் ஆகியிருக்காங்க. ரஷீத் 2 முறை, ஆர்ச்சர் 2 முறை, காஷ் 1 முறை, ஷான் மஷூத் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததான் லாஸ்ட் மேட்சோட ஹீரோ ஹர்திக் பாண்டியா. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1 முறையும், ஜெமி ஓவர்டன் 3 முறையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. சிவம் துபைக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ டீம் இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் ப்ரோ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல அபிஷேக் சர்மாவை மென்ஷன் பண்ணுறேன். பட் இருந்தாலும் அபிஷேக் சர்மா கூட கம்பேர் பண்ணி நான் வந்து சாம்சன் அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் டிக் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அபிஷேக் சர்மாவோட பவுலிங்கில் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஓவர்ஸ் வந்து அக்ஷர் பட்டேலை ட்ராப் பண்ணால் மட்டும்தான் அபிஷேக் ஓவர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதில் நான் வந்துட்டு பியூர் டபுள் ஆப்ஷனாக சாம்சன் ட்ரை பண்ணிக்கிறேன். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா.
இப்போ பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிஷ்னாய், ஹர்ஷ்தீப் சிங்கு. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல ஹர்ஷித் ராணா வந்தார்னா அவரை பிக் பண்ணிக்கிடுவேன். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வருண் சக்கரவர்த்தி சேஃபாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஃப் சிவிசி யார்? ஃபஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா, ரெண்டாவது சக்கரவர்த்தி. இந்த பிளேயர்ஸில் ஹர்திக் பாண்டியா ஒரு பெஸ்ட்டு கேப்டன் ஃபார் ஸ்மால் லீக் அப்படிங்கிறது தெரிய வருது. ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கல, ஒரு சாம்சனுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் ரிஸ்க்காக நீங்கள் ஒரு விசி போய்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ், அதுக்கு அடுத்தபடியாக திலக் வர்மா. ஒரு விசிக்கு இந்த 2 பிளேயர்ஸும் எலிஜிபிளான பர்சனாக இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இங்கிலாந்தோட ஒரு பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட்டு, பென் டெக்கெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பட்லர், ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், ஜாக்கப் பெத்தேல், ஜெமி ஓவர்டன், பிரைடன் காஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீத், ஷாயிக் மசூத். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து டீமோட ஒரு பிளேயிங் லெவனாக வந்து இருந்திருக்கு. 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ணுவா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஃபில் சால்ட் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 26 அடிச்சு லைட்டாக டச்சில் வந்திருக்காரு. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் சைட் இருந்தவர் இந்த மேட்ச் வந்து ஃபார்மில் வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அவரை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓவர்ஸ் பொறுத்த வரைக்குமே மசூத் 4 ஓவர், அடுத்து ஆடில் ரஷீத் 4 ஓவர், ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர், ஓவர்டன் மினிமம் 3 மேக்ஸிமம் 4, பிரைடன் காஸ்லேருந்து ஒரு 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஓவரை லியாம் லிவிங்ஸ்டன் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ ஃபில் சால்ட்டு 28% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படி இந்தியன் டீமில் சஞ்சு சாம்சனும் அதே மாதிரி ஃபில் சால்ட் இங்கிலாந்து டீமில் இனிஷியலாக அவுட் ஆகிட்டு இருக்காரு. பட் இந்த கிரவுண்ட் பேட்டிங்க்கு ஒரு பெஸ்ட்டான கிரவுண்டு. குறிப்பாக சேஸில் பெருசாக பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக பால் மூவ்மெண்ட் இருக்காது. நியூ பால் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆகிற அளவுக்கான ஸ்விங்கு செகண்ட் இன்னிங்ஸில் ஆகாது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சால்ட்டுக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. செகண்ட் பேட்டிங்கில் ஃபில் சால்ட்டுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டபுள் ஆப்ஷன் பிளேயராகவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபில் சால்ட்டு தெரிய வராது. அதுக்கு அடுத்தபடியாக பென் டெக்கெட்டை 65% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்டை பொறுத்த வரைக்குமே 97 ரன் அடிச்சிருக்காரு, 24 ஆவரேஜ். இது நல்ல பேட்டிங் ட்ராக்கு. பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சேஸில் லாஸ்ட் மேட்ச் ஒரு 39 ஆடி இருந்தாலும் ஒரு டீசென்ட் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் கூட கம்பேர் பண்ணியில் இந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 65% ஒரு சிங்கிள் ஆப்ஷன் தான். 28% ஃபில் சால்ட் உங்களுக்கு டபுள் ஆப்ஷனில் கிடைக்கிறாரு. அதுவும் சேஸில் இவரும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் டெக்கெட்டும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கேப்டன் பட்லர் 80% ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 கேம்ஸ் பெருசாக போகலை. பட் இந்த கிரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்பவே பிடிச்சமான கிரவுண்டு. வான்கடே கிரவுண்டில் ஐபிஎல்ஸில் பெரிய பெரிய ஸ்கோர்ஸ் வந்து நிறைய ஆடி இருக்காரு. நாட் அவுட்லேயும் போயிருக்காரு. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பட்லரை ட்ரை பண்ணலாம். ஒரு 2016-17 சம்திங்லாம் மும்பை இந்தியன்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக் பண்ணி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானுக்கு போய் ஓப்பனிங் ஆடி கண்டினியூஸாக இப்போது ஒரு டொமஸ்டிக் டீம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷனலுக்கு கேப்டன் ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக ஆடக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி பட்லருக்கு கண்டினியூஸாக கிடச்சிருக்கு. ஐபிஎல்ஸ்லேருந்து கன்சிஸ்டன்சியாக ஆடக்கூடிய பிளேயர். போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் வீசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஹாரி ப்ரூக் லாஸ்ட் மேட்ச் ஒரு டச்சு தெரிஞ்சது. 33% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்லேயுமே சக்கரவர்த்தி பாலில் அவர் அவுட் ஆகிருக்க அவசியம் இல்லை. அந்த தேவையில்லாத ஃபால் ஷாட்னால தான் அவுட் ஆயிருந்தார். ஒரு 51 ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த மேட்ச்சு ப்ரூக் உங்களுக்கு பெஸ்ட்டு பிக்கு. இந்த மேட்சும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க தான் போகிறாங்க. லாஸ்ட் மேட்ச் 50 அடிச்சிருந்தார். ஃபஸ்ட் பேட்டிங் ப்ரூக்கு நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். வான்கடே விக்கெட் கிட்டத்தட்ட ஒரு இங்கிலாந்து விக்கெட் மாதிரி தான். பேட்டிங்கு நல்லா மொட்டை விக்கெட்டாக இருக்கும், முழுக்குன்னு இருக்கும். ஸோ பால் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ்க்கு டேன் எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் ரீசெண்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நான் உங்களுக்கு பிச் ரிப்போர்ட்டை நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் 38% பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். சேஸ் பண்ணுறாங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் இவர் பவுலிங்கும் பண்ணலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ 130 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டில். நெக்ஸ்ட்டு ஜாக்கப் பெத்தேல் கிட்டத்தட்ட 4% ஒரு சூப்பரான பிளேயர். நம்பர் 4க்கு ஒரு எலிஜிபிளான ஒரு பர்ஃபெக்டான பிளேயர். பட் லாஸ்ட் 2 கேம்ஸை இவர் ரொம்ப லேட்டாக இறக்குறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா பெருசாக டச் ஆகலை. இப்போ இன்கேஸ் வந்து இந்த மேட்ச்க்கு வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம். ஃபில் சால்ட்டை ட்ராப் பண்ணிவிட்டு பட்லர் ஓப்பன் போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரூக் 1 டவுன், நம்பர் 4 வந்து ஜாக்கப் பெத்தேல் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த ஒரு மூவ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். அப்படி நம்பர் 4 வந்து பெத்தேல் வந்தார்னா ஃபஸ்ட் பேட்டிங் இங்கிலாந்து பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு மஸ்ட் பிக்காகவும் ஒரு விசிக்கு எலிஜிபிளான பர்சனாகவும் ஜாக்கப் பெத்தேல் வந்து தெரிய வராரு. அதுக்கு அடுத்தபடியாக ஜெமி ஓவர்டன் பவுலிங்கில் மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு லாஸ்ட் மேட்ச் ஒரு 6 அடிச்சிருந்தார். ஸோ 19 ரன் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தார். குறிப்பாக லாஸ்ட் மேட்ச் மாதிரியே ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் இவங்களுக்கு கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிரைடன் காஸ்
காஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங்கில் அதிக எஃபெக்டிவ் இருக்குது. ஃபஸ்ட் பவுலிங் கூட கம்பேர் பண்ணல கொஞ்சம் ரன்ஸும் கம்மியாக கொடுக்குறாரு செகண்ட் பவுலிங்கில் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஹெட்விக்கெட்டில் 6 விக்கெட்டு வென்யூவில் ப்ளே பண்ணல. பேஸ் பவுலர், டீசென்ட் ஆல்ரவுண்டரும் கூட. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க மஸ்ட்டாக இவர் உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது ஜோஃப்ரா 36%. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்காக ஒரு 2-3 மேட்சஸ் இந்த கிரௌண்டில் ஆடி இருக்காரு. குறிப்பாக இந்த மாதிரியான கிரவுண்டு இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ இவரோட பவுலிங் டைப்பு நிறைய யாக்கர்ஸ் நெயில் பண்ணுவார். பட் முன்னாடி நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இப்போ கிடையாது. ஸோ பேஸும் கம்மியாகி இருக்குது, அக்யூரஸியும் கம்மியாகி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபஸ்ட் பவுலிங் ஆர்ச்சருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பர்சன்டேஜ் வைஸ் 36 தான் இருக்கார். 32% வந்து வேர்ல்டு நம்பர் 1 T20 பவுலரான அடில் ரசீதை பிக் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக மேட்ச் நான் ஒரு விக்கெட் தான் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங் மட்டும் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஷாகிப் மசூது 11% பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஓவர்லேயே மெய்டன் 3 விக்கெட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம கூட லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்குன்னு சொல்லி நம்ம டெலகிராமில் உங்களுக்கு டிக் பண்ணியிருந்தோம். வந்த உடனே ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இல்லாட்டாலும் அவரோட நம்பர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு வந்து சொல்லும். ஸோ மேட்ச் மினிமம் 2-3 விக்கெட் வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் பவுலிங் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நியூ பாலில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஷக்கீப் மசூத் தான் போல் பண்ண போகிறாங்க. மஹ்மூத் தான் போல் பண்ண போகிறாங்க. டெத்தில் ஜெமி ஓவர்டனும் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் போல் பண்ணக்கான சான்ஸ் இருக்குது. பிரைடன் காஸ் மிடில் ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெமி ஸ்மித்து, குஸ் அட்கின்சன், மார்க் வுட்டு, ரெஹான் அகமது. இதில் ரெஹான் அகமதுக்கு சான்ஸ் கிடைக்குமான ஸ்பின் ட்ராக்கு கிடையாது, ஸ்கிப் பண்ணலாம். மார்க் வுட்டு லாஸ்ட் மேட்சை ஸ்கிப் பண்ணி ஷான் மசூத் தான் உள்ளே வந்துருந்தார். ஸோ அவர் நல்லா கிளிக் ஆகிட்டார், ஸ்கிப் பண்ணலாம். அட்கின்சனும் ப்ளே பண்ண சான்ஸ் இல்லை, ஜெமி ஸ்மித்தும் ப்ளே பண்ண சான்ஸ் இல்லை. ஸோ குழப்பிக்க வேண்டாம். அதுதான் இங்கிலாண்டோட ஒரு பிளேயிங் லெவனாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிய வருது. இப்போது பிளேயர்ஸோட பேட்டில் ஜாஸ் பட்லர், சக்கரவர்த்தி 2 முறை, அக்ஷர் பட்டேல் 2 முறை, பிஷ்னாய் 1 முறை. அதாவது நம்ம சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்தியன் டீமோட ஸ்பின் அட்டாக்கு அகைன்ஸ்டாக பட்லர் நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு. சிம்பிளாக பார்த்தோம்னா நியூ பால் ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ்க்குள்ளே பட்லர் வந்தார் அப்படின்னா பெரிய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. லேட்டராக வராரு அப்படிங்கிற நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் பாண்டியா 1 முறை, அஸ்தீப் சிங் 2 முறை, அக்ஷர் பட்டேல் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹாரி ப்ரூக்கை, சக்கரவர்த்தி 3 முறையும், பிஷ்னாய் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. பென் டக்கெட், அக்ஷர் பட்டேல் 1 முறை, அஸ்தீப் சிங் பார்த்திங்க அப்படின்னா 1 முறையும், பிஷ்னாய் 1 முறையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக லிவிங்ஸ்டன், ஹர்திக் பாண்டியா பார்த்திங்க அப்படின்னா 2 முறையும், சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல் ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ இங்கிலாந்தோட இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ஃபில் சால்ட் வந்து டிக் பண்ணிக்கலாம் பேட்டிங் ஸ்ட்ரைக்கில். இன்கேஸ் ஃபில் சால்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க இல்லை ஆர்டர் சேஞ்ச் பண்ணி இறக்கி விட்றாங்கன்னா எப்படி ட்ரை பண்ணலாம்னா நீங்கள் எப்போனாலுமே செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக்கு, லியாம் லிவிங்ஸ்டன், அதுக்கு அடுத்தபடியாக ஜெமி ஓவர்டன், ஷாகிப் மஹ்மூத், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர்னு சொல்லி என்னோடய 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். சிவிசி ஆப்ஷன்ஸில் யாருக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஜோஃப்ரா ஒரு ரிஸ்க்கான சிவிசியாக இருப்பார். நம்ம ஃபஸ்ட்டு சேஃபான ஆப்ஷன் வந்து பார்த்துடலாம். சேஃபில் பட்லர், அவருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமில் வேறு யாருமே இல்லை. ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு சேஃப் அப்படின்னா நம்ம லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லலாம். ஓஸ் போல் பண்ணுவாராங்கிறது தெரியலை. ஸ்மாலிக்கு ட்ரை பண்ணுறவங்க பட்லர்கிட்ட ஒரு விசி போகலாம். 33 வென்யூ ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட்டுகட்லேயுமே நல்லா ஆடி இருக்காரு. இப்போ ரிஸ்கியான ஆப்ஷனில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஒரு ரிஸ்கியான பிக்காக இருக்கார். ஹாரி ப்ரூக் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் ரிஸ்கியான விசிஆர் கேப்டன் ஆப்ஷனாக இருக்கார். ஸோ அதுக்கு அடுத்தபடி ஜெமி ஓவர்டன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஸ்கியான விசிஆர் கேப்டனாக ஃபஸ்ட் போர்டிங்கில் நமக்கு தெரிய வராது. ஸோ இப்போது நாம் வந்து ஒரு பேஸ் டீம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெமோ டீமாக இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் பட்லர், சஞ்சு சாம்சன் வந்து உள்ளே பிக் பண்ணியிருக்கோம். ரிஸ்கா சாம்சன் உள்ளே வந்திருக்காரு. அபிஷேக் சர்மா, பென் டக்கெட்டு, ஹாரி ப்ரூக்கு. ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் பாண்டியா, ஓவர்டன், பவுலர்ஸில் சக்கரவர்த்தி, அஸ்தீப் சிங், பிரைடன் காஸ், ஷாகிப் மஹ்மூத் பார்த்திங்க அப்படின்னா 11 ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மா ஓரளவுக்கு டீசெண்டாக போயிருக்கோம். ஸோ ஃபைனல் டீம் இது கிடையாது. ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராமில் உங்களுக்கு ஃபைனல் டீம் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். கிராண்ட் லீக்குக்கு டீம் மேக் பண்ணக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேனல் வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.